தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிட்டார். அப்ப மற்றவங்கலாம் என்ன கதியானா உனக்கு என்னடா, உனக்கு என்ன, உன்னோடைய போட்டி திமுகவுடன் சொல்லிட்டேன், திமுகவுக்கும் உனக்கும் தான் போட்டின்னு சொல்லிட்டேன். அப்போ அதிமுக என்ன நிலைப்பாட்டை எடுத்தா என்ன, பிஜேபி என்ன நிலைப்பாட்டை எடுத்தா என்னால், நான் தமிழர்கள் என்ன தமிழர் நிலைப்பாட்டை எடுத்தா என்ன, உனக்கு என்ன? நீ காத்துக்கிட்டு இருந்த டிசம்பர் வரைக்கும் எடப்பாடியை ஒழட்டிட்டு டிசம்பர் எண்டில் வச்சு நீ அவரை பிரெயின் வாஷ் பண்ணி இவ்வளவுதான் சொல்லி ஒரு கட்டாயத்திற்குள் எடப்பாடியை தள்ளி அவங்க ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணின்னு தேர்தல் வைப்பாளர் பிரசாந்த் கிஷோருடைய கொள்கைப்படி டிசம்பர் வரைக்கும் காத்திருக்க சொன்னேன். டிசம்பர் வரைக்கும் காத்திருந்த ஒரு கூட்டணி அமைச்சு எனக்கு 100 சீட்டு கொடுத்தா தான் நான் கூட்டணிக்கு வருவேன்னு சொல்லிட்டா எடப்பாடிக்கு மிகப்பெரிய அரசியல் பின்னடைவு ஏற்பட்டுடும் இல்லையா? அதன் காரணமாக எடப்பாடியும் 2ஆம் கட்ட தலைவர்களும் விஜய்க்காக காத்திருப்பது என்பது மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவதற்கு சமமான செயலாகி போயிடும். இப்போ நமக்கு அடுத்த ஃபோர்ஸபிள் பார்ட்டி பாரதிய ஜனதா கட்சி தான், மத்தியில் ஆளக்கூடிய கட்சி, நம்ம ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சி, ஏதோ சில காரணங்களால் நம்ம வெளியே வந்தோம், திரும்ப கூட்டணியை ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அதிமுக பாஜகவோட கூட்டணி அமைச்சிட்டாங்க. ஓன் தலையில மண்ணள்ளி போட்டார் எடப்பாடி. நீ எடப்பாடியை கழுத்த இருக்க நினைச்ச, எடப்பாடி உடனே சோழியை முடிச்சிட்டாரு. இன்னைக்கு நீ அரசியல் அனாதை, நீ அரசியல் களத்தில் தன்னந்தனியா நிற்ப, நீ நின்று வாங்க போறது 3% 4% ஓட்டு வாங்குவ, அரசியல் அனாதையாகி அடுத்த தேர்தலில் திமுகவின் அறிவாலய வாசல் உட்காந்து அறிவாலயத்தில் ஒரு எம்பி சீட்டுக்கு பிச்சை எடுக்க போற. அதுதான் உன்னுடைய கடைசி நிலையாக இருக்கும். நீ எல்லாம் பிஜேபி கூட்டணியை பற்றியோ பிஜேபி தலைமையை பற்றியோ கள்ள கூட்டணி நல்ல கூட்டணி பேசுவதற்கு உனக்கு எந்த விதமான அருகதையும் யோக்கியதையும் விஜய்க்கு கிடையாது. ஏன்னா ஓ பல்பை பிடிக்கிட்டார், உன்னை புதக்குழியில் பிடிச்சி தள்ளியாச்சு. திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு. அவனை எல்லாம் கொத்தடிமைகள் சொன்னா மோடி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு, பிஜேபி உள்ள வந்துடும் சொல்லிட்டு ஒற்றை ட்ராக் லைனை வச்சுக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு கூட்டணி வச்சிருக்கிற கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகள். அது வெளியில வராது. நீ அரசியல் அனாதையா நிக்க போற. நம்மளை நம்பி சில பேர் வருவார்கள் இல்லையா, அவர்களுக்கு நம்ம பதவி கொடுக்க வேண்டும் இல்லையா, அப்படிலாம் பேசுகிற விஷயங்கள்லாம் நடக்காது. நீ அரசியல் அனாதையாகி இந்த 2026 தேர்தலில் உனக்கு 234 தொகுதிகளிலும் டெபாசிட்டை இழந்து நீ அடுத்த தேர்தலில் திமுகவின் அறிவாலய வாசலில் அமர்ந்து கொண்டு பிச்சை எடுக்க போகிறார். ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காகவும் ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காகவும். இதுதான் நடக்கும். இதற்கான சாத்தியக்கூறுகளை எடப்பாடி உருவாக்கி விட்டார் என்ற ஆதங்கத்திலும் பயத்திலும் உளறிக்கொண்டிருக்கிற விஜய்.